கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 18:30, மேத்யூ 18:30. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். அதாவது இப்போ ஒரு கட்டி முடிக்க முடியாத ஒரு கடனை மன்னிக்கப்பட்ட ஒரு ஆளு அவங்ககிட்ட கட்ட முடியக்கூடிய ஒரு 3 மாத அளவு சம்பளம் கொடுக்கக்கூடியவனை கொடுக்காம விட்டதுனால என்ன பண்ணுறாரு, அவர் மறுதளிக்கக்கூடியவராய், அதாவது இங்கே அவன் சம்மதியாமல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க மொழி பதத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே மறுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவன் கேட்டது என்ன, இவன் என்ன கேட்டானோ, ஆண்டவனே மேல் இரக்கமாயிருன்னு சொல்லி கேட்ட அதே கேள்விதான் இவன்கிட்ட கடன்பட்டவனு கேட்குறான். ஆனால் அதை கேட்டு இவனுடைய இருதயம் ஒரு இம்மி அளவும் அசையவில்லை. மாறாக என்ன வேண்டுமென்றே முடியாது என்று சொல்லக்கூடியதா. என இவர் இரக்கத்தை பெற்றவர், ஆனால் அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட தவறிவிட்டார். அதனால என்ன பண்றாரு, அவர் கொண்டு போய் அந்த நாட்களில், பண்டைய நாட்களில் இந்த வேதவசனம் எழுதப்பட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக என்ன இருந்ததுன்னா, அந்த உலகத்தில் இந்த கடன் கட்டி தீர்க்கிறவர்களுக்கு என்று ஒரு சிறை இருந்தது. டெட்டர்ஸ் பிரிசன் சொல்லுவாங்க. அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் அவனை போடுறாரு. அதாவது என்னன்னா, அந்த நாட்களில் இருந்த மிக கடினமான சட்டப்பிரகாரமான உள்ள ஒரு தண்டனை கொடுக்கக்கூடியது இதுதான். அப்போ என்னன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நீதியை ஒரு நியாயத்தை காட்டாம அதை ஆயுதமாக, ஒரு மன இரக்கத்தை காட்டாம ஆயுதமாக அதை உயன்படுத்தக்கூடியதா. அது மாத்திரமல்ல, இப்போ ஒருத்தரை என்ன சொல்கிறாரு, அவன் கட்டி தீர்க்கிற அளவு வரைக்கும் இவனை வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா, இந்த வேலைக்காரனுடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, அவன் கட்டி தீர்க்கணும் இல்லை, ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை. இங்கே தான் கர்த்தர் என்ன காட்டுறாரு, ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு இருதயம் எப்படி இருக்கணும், மன்னிக்கப்படாத இருதயம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு காட்டுகிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இரக்கத்தை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இரக்கம் காட்டப்படும். ஏன்னா பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் சொன்னார், நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்களுக்கு எங்கள் கடன்களை மன்னியும். அப்போ என்ன, நம்ம எந்த அளவில் நம்ம மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மன்னிப்பு உண்டாகும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களால் கட்டி முடிக்க முடியாத ஒரு பாவக்கடன் தேவனுக்கு முன்பாக உண்டு. அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, தேவன்கிட்ட போய் கேட்டீங்க, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும், என்னை மன்னியுங்கன்னு கேட்டீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதை மன்னித்து விட்டார். இப்போ நீங்கள் விடுதலை பெற்று விட்டீங்க. இப்போ உங்ககிட்ட யாராவது அவங்க செய்த பாவத்துக்கு, அவங்க செய்த பாவக்கடனை கேட்கும்போது நீங்கள் எவ்வளவு வேகமாக மன்னிக்க வேண்டும்? ஏன்னா இரக்கம் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வேலைக்காரனுடைய வேண்டாம் என்கிற மறுதலிப்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவர் வேண்டாம் என்று மறுதளித்து அது என்ன பண்ணுறாரு, அதை அவனை தண்டனை வாங்கி கொடுக்கிறது எதை காட்டுகிறது? இந்த மன்னிப்பினுடைய மகத்துவத்தை இந்த இருதயம் உணர தவறிவிட்டது. அதனால தான் என்ன, இப்போ சிறையில் இருக்கிறது 2 பேரும் இருக்கிறாங்க. யாரு? மன்னிக்க முடியாத ஒருத்தரும், அவரும் சிறையில் தான் இருக்கிறாரு. ஆனால் மன்னிக்க முடியாதபடி, கடன் கொடுக்க முடியாதபடி ஒரு இயலாத ஒருத்தனும் அவனும் சிறையில் இருக்கிறான். அவன் மாம்ச பிரகாரமான சிறையில் இருக்கிறான். ஆனால் இவரோ, சிறைச்சாலைக்கு அனுப்பின இவரோ ஒரு என்ன மனக்கசப்பு, ஒரு முதிர்ச்சி இல்லாமல் ஒரு சலிப்போட வாழக்கூடிய ஒரு
சிறையில் இவர் இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு எதிராக செய்த ஒரு மகா பெரிய பாவத்திற்கு, அந்த பாவக்கடனுக்கு எதிராக ஒப்புக்கொள்ளக்கூடிய இல்லை கம்பேர் பண்ண ஒப்பிடக்கூடிய ஒரு காரியம் இல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளும் குயிக்காக மற்றவர்களுக்கு மன்னித்து விடுவோம். அப்படி மன்னிக்கிற மக்களாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது மற்றவர்களை மன்னிக்காம தாங்களே சொந்த சிறையாகிய மனக்கசப்பு, சலிப்பு, டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடியதில் வாழுகிறவர்களாய் இருந்தால் மன்னித்து இவர்கள் விடுதலை பெற்று இவர்களும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.